வணக்கங்க. இந்த பிஜேபி தலைவர் அமித் மால்வியா என்ன பேசியிருக்கிறார்னா, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இறந்ததெல்லாம் தேசத்துக்காக இறக்கல. அவங்க எடுத்த முடிவுகளுக்காக வந்த வினை தான் அது. அதனால் அவங்க இறந்தது ஒன்றும் தப்பில்லாத மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. இதை இந்தியா டுடேல டொனால்ட் ட்ரம்ப்போட அசாசினேஷன் அட்டெம்ப்டை பற்றி பேசுகிறச்ச சம்மந்தம் இல்லாமல் இதை பேசுறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எப்படி நடத்தும் பிஜேபி எப்படி பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் பேசுறது, அவதூறு பேசுறது, பொய் பேசுறது, இது கூட்டங்களுக்கே பெரிய விஷயம். நானும் தெய்வ பிறவி, நான் கடவுள்கிட்ட நேராக பேசுவேன்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார். இது இந்திரா காந்தியோட பல வாட்டி அவங்க காரில் கல்லடிக்கப்பட்டு அடிதடி சண்டை நடந்து அவங்கெல்லாம் அன்பாப்புலராக இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள சாவடித்தது எதிர்பார்த்த சாவு தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். ஃபஸ்ட்டு இந்திரா காந்தி செத்து இப்போ 40 வருஷம் ஆகப்போகுது. இந்த வருஷம் அக்டோபர் 31 வந்தால் 40 வருஷம் ஆகப்போகுது. இந்திரா காந்தி செத்த அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு என்ன கேட்டிங்கன்னா என்னால் இன்றைக்கி சொல்ல முடியும். அமித் மால்வியா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு இந்திரா காந்தியோட டெத்து போது இருந்திருக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டிலே இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 10-15% பேர் இருந்தால் தான் பெரிய விஷயம். இந்திரா காந்தியை பல பேர் அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அமித் மால்வியாவோட குருநாதருக்கு வாய்ப்பு கொடுத்த அத்வானியோட நண்பர் வாஜ்பாய் பார்லிமெண்ட்லேயே இந்திரா காந்தியை துர்கா தேவி அப்படின்னு சொன்னார். எதுக்காக சொன்னார்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு எதிர்க்க நான் பாகிஸ்தானை 2 துண்டாக வெட்டினது இந்திரா காந்தி. இப்போ இருக்கிற தெய்வப்பிறவி மாதிரி வெறும் வாயால் பேசுகிறதோட நிறுத்திக்க மாட்டாங்க. என்றைக்குமே சைனாவை மறைக்கிறது, இந்தியாவோட எதிரிகளை மறைக்கிறதுல இந்திரா காந்தி பாரபட்சமே பார்த்தது கிடையாது. இந்திரா காந்தியை நீங்கள் பிளாக்மெயிலே பண்ண முடியாது. லிண்டன் ஜான்சன்னு ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட் இருந்தோம். அப்போல்லாம் இந்தியாவில் கோதுமை பற்றாக்குறை, அரிசி பற்றாக்குறை. அப்போது நீங்கள் எங்கள் சொன்ன பேச்சை கேட்டு எங்களுக்கு ஜால்ரா போடலைன்னா இனிமேல் உங்களுக்கு அரிசி கோதுமை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் PL 480 ஸ்கீம்னு பேர். நீங்கள் ஆஃப்டர் ஆல் கோதுமைக்கு பிச்சை வாங்குகிற நாடு அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கி திரும்பி வந்த இந்திரா காந்தி 10 வருஷம் கழித்து நம்ம திரும்பி கோதுமையும் அரிசியும் இம்போர்ட் பண்ணக்கூடாது, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக சி சுப்பிரமணியம், MS சுவாமிநாதன், இது மாதிரி ஒரு பெரிய MS சுவாமிநாதன் மாதிரி பெரிய இன்ஜினியரிங் ஃபார்ம் சயின்டிஸ்டெல்லாம் கூட்டி வச்சு ஒரு குழு ஆரம்பித்து க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தெய்வப்பிறவி 80% பாப்புலேஷனுக்கு 5 கிலோ அரிசியும் கோதுமையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அந்த பசுமை புரட்சினால தான். இதுக்காக இந்திரா காந்தியை சுட்டாங்க. இது மாதிரி வாஜ்பாயோ இல்லை அத்வானியோ இல்லை மோதியோ இது மாதிரி ஏதாவது பெரிய சாதனை பண்ணியிருந்தா நாங்கள் கேட்கறதுக்கு தயார். அமித் மால்வியா இப்போ வாயால் என்ன வேணால் பேசலாம். இந்தியாவில் பாலுக்கு பற்றாக்குறை இருந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து பால் உற்பத்தி வாங்கிட்டு இருந்தோம். குரியன் ஒருத்தர் சோழரை கூப்பிட்டு நேரு காலத்துலேயே அவர் போய் குஜராத்தில் ஆரம்பித்தார். அப்பவும் காங்கிரஸ் தான் குஜராத்தில் இருந்தது. குஜராத்தில் ஆரம்பித்து ஒரு அமுல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டில் பாலை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. அது இந்தியா ஃபுல்லாக போய் கர்நாடகாவில் நந்தினி, தமிழ்நாட்டில் ஆவின், இது மாதிரி ஒரு ஸ்டேட்லேயும் பாலை உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஐடியா போட்டாங்க. அந்த பாலை பாஸ்டரைஸ் பண்ணி மில்க் பவுடர் ஆக்கிறதுக்கும் ஐடியா பண்ணாங்க. இது ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி பெருசாக ஆச்சு. இதுக்காக சுட்டாங்களான்னு அமித் மால்வியா பதில் சொல்லணும். அடுத்தது நம்ம அப்துல் கலாமையும் VS அருணாச்சலம்னு ஒரு காலத்தில் இருந்த சயின்டிஃபிக் அட்வைசரை தமிழ்நாட்டை சேர்ந்த R வெங்கட்ராமன் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது நம்ம ஊர்லேயே நம்மளே மிசைல்ஸ் ரெடி பண்ணணும்
அப்படின்னு சொல்லி மிசைல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே செட்டப் பண்ணது டிஆர்டிஓன்னு. இதை ஒரு செட்டப் பண்ணி இன்டகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று போட்டு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசப்படுற அக்னி, பிருத்வி, நாக் இது மாதிரி மிசைல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுத்தது இந்திரா காந்தி. இதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்ததும் இந்திரா காந்தி. மேபி இந்தியாவுக்கு மிசைல் பண்ணதுனால சுட்டுட்டாங்களா இருக்கலாம். சீக்கியர் தனி நாடு கேட்டு தகராறு பண்ணதை இந்திரா காந்தி க்ரஷ் பண்ணாங்க. அதனால தான் அவன் மேலே தாக்குதல் ஆகி அவர் இறந்தாங்க. இறக்கிறதுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி சர்தார்ஜிங்கள்லாம் அவங்களோட செக்யூரிட்டி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, இந்த செக்யூரிட்டி லிஸ்ட்டில் அவங்கள அதுலேருந்து எடுத்துடலான்னு சொல்லுவாங்க. அந்த பிஎன் சிங்கை பார்த்து இந்த பையனா என்ன சுட போகிறான் அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில் அந்த பையனே இந்திரா காந்தியை சுட்டான். அன்னைக்கு பொற்கோவிலில் அவங்க அட்டாக் பண்ணி க்ரஷ் பண்ணியிருக்கலன்னா இன்னைக்கு இந்தியா ஒரு நாடாக இருக்குமாங்கிறது சந்தேகம். இவ்வளோ நாள் இவ்வளோ பண்ணி இன்னும் என்னால் அடுக்கிக்கிட்டே போக முடியும். இவ்வளோ பண்ணவங்கள கொடூரமாக 32 குண்டு போட்டு சுட்டு கொண்டவங்கள பார்த்து இது மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி வெறுப்பு அது மாதிரி வளர்த்துருந்ததுன்னா பின்னாடி ஒரு தகுதியான ஆள் இருக்க, அவர் சிக்காக இருந்தாலும் தகுதியான ஆளுங்கன்னொன்னே அவரை வாய்ப்பு கொடுத்து அவரை பிரதமராக்கி அழக பார்த்தது காங்கிரஸ் கட்சி. இந்திரா காந்தி இறந்த அப்புறம் டெல்லியில் நடந்த வைலன்ஸுக்கு பல தடவை மன்னிப்பு கேட்டது காங்கிரஸ் கட்சி. எமர்ஜென்சி பண்ண மிஸ்டேக்ஸுக்கும் பல தடவை மன்னிப்பு கேட்டது காங்கிரஸ் கட்சி. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் இதே மாதிரி தெய்வ பிறவிக்கு அடியில் இந்த கட்சி எப்படி நடக்குது? பிராமணர்கள் தப்பே பண்ண முடியாது, அவர்கள் ரேப் மாதிரி பண்ண கிரைமெல்லாம் கூட நல்லவர்கள், அவங்கள மன்னிச்சு விடணும். இஸ்லாமியர்களை பற்றி பிரதமர் தெய்வ பிறவி எவ்வளோ பேசியிருக்கிறாருன்னு எடுத்து காட்டுறேன். இந்த இப்போ எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கிறது எல்லாமே பொய் பேசுகிறதும் நம்ம பிரதமர். ராஜீவ்காந்தி இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஐடி ரெவல்யூஷனே கிடையாது. ராஜீவ்காந்தியை பற்றி அவர் இறந்தப்புறம் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பேசினதை நீங்கள் கேட்டீங்கன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னாலே வாஜ்பாய் இப்போ ராஜீவ்காந்தி தான் காரணம். அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாத போது, எனக்கு ரொம்ப கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும்போது, இந்தியாவில் அந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுங்கும் போது என்னை ஒரு யூஎன் டெலிகேஷனோட வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு உடம்பை நல்லா பார்த்துட்டு திரும்பி வந்தால் போகணுன்னு கவர்மெண்ட் செலவிலேயே எதிர்கட்சி தலைவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சார். இது மாதிரி ஏதாவது தெய்வ பிறவி பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? எதிர்கட்சிகளை எப்படி உடைக்கிறது, எப்படி குதிரை பேரம் பேசுறது அப்படிங்கிறதுல ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிஎஸ்என்எல்ல தனியாக ஃபோனை எல்லா 5 வருஷம் 6 வருஷத்தில் ஒரு ஃபோன் கிடச்சிட்டு இருந்ததை எப்போ கேட்டாலும் ஃபோன் வர மாதிரி கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி. சாம் பெட்ரோடாவை இந்தியாவை கூட்டிகிட்டு ஃபோனை எல்லா இடத்துலையும் கொண்டு வர மாதிரி பண்ணி எக்ஸ்சேஞ்ச் சைஸை குறைச்சி எஸ்டிடி பூத்து அங்கங்கே எல்லோ கலர் எஸ்டிடி பூத்தை க்ரியேட் பண்ணி யார் வேணால் எங்கே வேணால் நாட்டில் பேசுகிற மாதிரி பண்ணது ராஜீவ்காந்தி. இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாங்க. இந்தியாவை ஒரு சாஃப்ட்வேர் சூப்பர் பவராக இருக்குது. சத்யா நடே கூகுளையும் மைக்ரோசாஃப்டையும் இந்தியாவிலேருந்து போனவங்க தான் ஹெட் பண்ணுறாங்கன்னா இதுக்கெல்லாம் புள்ளியார் சொல்லி போட்டு ராஜீவ்காந்தி. இலங்கையில் போய் இப்போ தமிழர்களுக்கு நல்லது பண்ணணும்னு பார்த்தவரை இலங்கை தமிழர்களில் எல்டிடியை சேர்ந்தவங்க கொன்னாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சதுக்கு நம்ம கொன்னாங்க. இது மாதிரி 10 வருஷம் இருந்த தெய்வ பிறவி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்த்துருக்கிறாரா? ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாரா? இப்போ கோதுமை விலையை ஏற்றி விட்டுருக்கிறார். தெய்வ பிறவி பண்ண ஒரே வேலை என்னன்னா பணக்காரர்களை இன்னும் பணக்காரராக்கினது. இந்த 2 பேர் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க யாராவது பணக்காரங்க வீட்டு கல்யாணத்தில் போய் 2.5 மணி நேரம் உட்காந்ததா ஏதாவது சரித்திரம் இருந்தால் அமித் மால்வியா எடுத்து காட்டணும். அது எங்கே மக்களை கட்டப்பட்டாலும் முதல்ல ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி அங்கே போவாங்க. அதே மாதிரி ஹத்ரஸில் 125 பேர் நரசலில் இறந்தபோது திரும்பி பார்க்காத பிரதமர் அமெரிக்கா ரஷ்யா போயிட்டு, ரஷ்யா ஆஸ்திரியா இட்டாலியெலாம் சுற்றிட்டு வந்தவர்
நேராக வெளிநாட்டிலேருந்து வந்தவர் ஹத்ரஸ் போல் மகாராஷ்டிராவில் வந்து 2.5 மணி நேரம் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கொஞ்சம் குழாவினார். இவங்க இது லீடர்ஷிப்பா? இல்லை அவங்க 2 பேரும் உறுதி தியாகம் பண்ணாங்களே லீடர்ஷிப்பா? எப்போவோ இறந்தவங்களை பற்றி கனாபின்னான்னு பேசுறது தான் பிஜேபியோட வழக்கம். ஏன்னா அவங்க ஏதாவது உயிர் தியாகம் பண்ணியிருந்தா தானே தெரியும். மன்னிப்பு கடிதாசி கொடுத்து வெள்ளைக்காரன்ட்ட மன்னிப்பு கேட்கறது தான் இவங்களோட நாகரீகம். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.